ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஊழலுக்கு எதிரான அமைப்புகள். ஸோ அந்த வரிசையில் சிபிஐ பார்த்தாச்சு, சிவிசி பார்த்தாச்சு. ஸோ அடுத்த ஒன்று லோக்பால் அப்படின்றத பார்ப்போம். லோக்பால் அப்படின்றது ஒரு அமைப்பு, மத்திய அரசாங்கம், ஓகேவா? அதுமாரி மாநிலத்தில் செயல்படக்கூடிய அமைப்புன்னு பார்த்தோம்னா லோக் ஆயுக்தான்னு சொல்லுவாங்க. மத்திய அரசாங்கத்தில் ஏற்படக்கூடிய ஊழல்கள், ஸோ அதை கண்காணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த லோக்பால். நிர்வாகத்திற்கு எதிரான குடிமக்களின் குறையை நிவர்த்தி செய்தல் இதனுடைய நோக்கம், ஓகேவா? அதுமாரி ஊழல் தடுப்பு சட்டம் 1988 கீழ் குற்றங்கள் எதெல்லாம் குற்றம்னு அந்த சட்டம் சொல்லுதோ, ஸோ அந்த சட்டங்கள் எந்த குற்றங்களெல்லாம் வரையறுத்திருக்குதோ, ஸோ அதையெல்லாமே லோக்பாலின் கவனத்துக்கு கொண்டு செல்லலாம் அப்படின்றதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. லோக் அப்படின்னா மக்கள்னு அர்த்தம், ஓகேவா? அதுமாதிரி ஊழலுக்கு எதிரான அமைப்பு லோக்பால் அப்படின்றது ஒரு சமஸ்கிருத வார்த்தை அப்படின்றதும் நமக்கு சொல்லியிருக்காங்க. லோக்பால் அப்படின்றது ஒரு சமஸ்கிருத வார்த்தை. இதில் லோக் அப்படின்னா மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, பால் அப்படின்னா பாதுகாவலன், மக்கள் பாதுகாவலன் அப்படின்றதான் இந்த லோக்பால், ஓகேவா? இது ஒரு சமஸ்கிருத வார்த்தை, சான்ஸ்கிரிட். ஸோ அடுத்தது ஆம்புட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எதிலிருந்து லோக்பால் பெறப்பட்டது அப்படின்னா ஆம்புட்ஸ்மேன், அதாவது அரசியலமைப்பு குறை தீர்ப்பாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கருத்தானது 1960க்கு முன்னாடியே அசோக் குமார் சென் என்பவரால் நாடாளுமன்றத்தில் முன்மொழியப்பட்டது. நமக்கு எப்படி கேட்பாங்கன்னா, அரசியலமைப்பு குறை தீர்ப்பாளர் என்ற கருத்தினை முன்மொழிந்தவர் யார் அப்படின்னா அசோக் குமார் சென் அப்படின்றவர். அதே மாதிரி லோக்பால், லோக் ஆயுக்தா என்ற வார்த்தையை அறிமுகம் செய்தவர் யார்? மக்கள் பாதுகாவலன்னு பார்த்தோமா, லோக்பால், லோக் ஆயுக்தா என்ற வார்த்தையை அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. வருஷமும் முக்கியம், யார் அறிமுகம் செய்தவர் அப்படின்றதும் ரொம்ப முக்கியம். எல்எம் சிங்வி அப்படிங்கிறவர் தான் அறிமுகம் செஞ்சவராக இருக்கார் 1963. அதே மாதிரி முதலாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் பரிந்துரை பண்ணது 1966 பரிந்துரை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நமக்கு லோக்பால் அப்படின்ற ஒரு அமைப்பு நம்மக்கிட்ட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை பண்ணியிருக்காங்க. முதலாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் 1966. அதேமாதிரி இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம், அதேமாதிரி வெங்கட செல்லையா, சந்தானம் குழு, ஸோ நிறைய கமிட்டி இந்த மாதிரி ஊழலுக்கு எதிரான அமைப்பு நமக்கு ஒன்று வேணும், அது லோக்பால் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி முதலாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் சொன்னாங்கள்ல, ஸோ அவங்களுடைய பரிந்துரைன்றது ஏற்கப்பட்டது, லோக்பால் அப்படின்ற அமைப்பு கொண்டு வரப்பட்டது. சாந்தி பூஷன் அப்படின்றவர் யாருன்னா, லோக்பால் உருவாகிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் இந்த சாந்தி பூஷன், ஓகேவா? அதே மாதிரி மசோதா முதலில் 1968 மே, ஓகேவா? 1968 மே மாதத்தில் பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்துகிறாங்க. 1966 பரிந்துரை பண்ணது, 68 பில்லு ஒன்று பாஸ் பண்ணுறாங்க. பில்லுன்னா மசோதா, ஓகேவா? ஸோ அது இந்திரா காந்தியுடைய காலம். அதுமாரி மக்களவை கலைக்கப்பட்டால் மசோதாக்கள் காலாவதியானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களவை கலைக்கப்பட்டுருச்சு, ஸோ அதனால் அந்த மசோதா காலாவதியானது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ காலாவதி ஆகிடுச்சுன்னா அப்படியே விட்டுருவாங்களா? திரும்ப சில காலங்கள் கழித்து திரும்ப ஒரு மசோதா அறிமுகப்படுத்துகிறாங்க. எந்த அவையில் அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னா ராஜ்யசபா, மாநிலங்கள் அவை, ஓகேவா? ராஜ்யசபாவில் அறிமுகம் செய்கிறாங்க. டிசம்பர் 13, 2013 அறிமுகப்படுத்துகிறாங்க. அந்த ராஜ்யசபாவில் இந்த மசோதா ஏற்கப்பட்டு லோக்சபாவுக்கு போகும் இல்லையா, அதாவது மக்களவைக்கு போகும் இல்லையா, ஸோ அந்த மக்களவையில் எப்போது நிறைவேற்றுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது டிசம்பர் 18. அதே மாதத்துலேயே டிசம்பர் 13 ராஜ்யசபா, டிசம்பர் 18 2013 லோக்சபாலையும் நிறைவேறிடுச்சு. சரி, இப்போ ராஜ்யசபா ஓகே ஆகிடுச்சு, லோக்சபாலையும் ஓகே ஆகிடுச்சு. அடுத்தது நேரம் எங்கே போகும் அப்படின்னா குடியரசுத் தலைவருடைய கையெழுத்து. ஒரு சட்டம் அப்படின்றது, ஒரு மசோதாங்கிறது எப்போ சட்டமாக மாறும்னா குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டால் மட்டும்தான் சட்டமாக மாறும், ஓகேவா? குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டது அப்படின்னா ஜனவரி 1 ஃப்ரெஷ்ஷாக ஃபஸ்ட் நாள், அடுத்த வருஷம் ஃபஸ்ட் நாளில் ஆரம்பித்து போடுறாரு. ஜனவரி 1 2014 யார் குடியரசுத் தலைவராக இருந்தவர் அப்படின்னா பிரணாப் முகர்ஜி. அதுமாரி இந்த சட்டம் எப்போது நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா ஜனவரி 16, 2014 இந்த லோக்பால் அப்படின்ற ஒரு மசோதாவானது சட்டமாக மாறி நடைமுறைக்கு வந்தது ஜனவரி 16, 2014, ஓகேவா? என்ன கேட்பாங்க, லோக்பால்ன்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தினது யார்? எல்எம் சிங்வி. லோக்னா மக்கள், பால்னா பாதுகாவலன். எந்த வார்த்தை அப்படின்னா சமஸ்கிருத வார்த்தை. யார் பரிந்துரை பண்ணது? சந்தானம் குழு சொன்னாங்க, வெங்கட செல்லையா சொன்னாங்க. முதலாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம், இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம். யாருடைய பரிந்துரை ஏற்கப்பட்டது? முதலாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம். அதுமாரி லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்னாக இதை சொல்லலாம் 2013. ஏன்னா 13 தானே அது மசோதாலாம் அறிமுகப்படுத்தினாங்க.
ஓகே, அடுத்தது இதனுடைய அமைப்பு எவ்வாறு இருக்கும், லோக்பாலினுடைய அமைப்பு எவ்வாறு இருக்கும், அந்த அமைப்பில் இடம்பெறுபவர்கள் யார் யாராக இருக்க முடியும் அப்படின்றத அதில் சொல்லியிருப்பாங்க. ஒரு தலைவர் இருப்பார், லோக்பாலுக்குன்னு ஒரு தலைவர் இருப்பார். அதிகபட்சம் 8 உறுப்பினர்கள் இருக்கலாம். அதிகபட்சமாக 8 உறுப்பினர்கள் இருக்கலாம். 6 பேர் கூட இருக்கலாம். ஆனால் 8 பேருக்கு மேலே தாண்டக்கூடாது. அதனால தான் அதிகபட்சங்கிற ஒரு வார்த்தையை இங்கே சொல்கிறாங்க. அதிகபட்சம் 8 உறுப்பினர்கள் இருக்கலாம். அந்த 8 உறுப்பினர்களில் 50% நீதித்துறை சார்ந்த உறுப்பினர்களாக இருப்பாங்க. ஓகேவா? 8லனா 4 பேர் நீதித்துறை சார்ந்தவர்களாக இருப்பாங்க. 50% 4 பேர் நீதித்துறை சாராதவர்களாக இருப்பாங்க. ஓகேவா? இதுதான் இந்த லோக்பாலினுடைய அமைப்பு. ஒரு தலைவர் ப்ளஸ் அதிகபட்சம் 8 உறுப்பினர்கள். அதில் 50% நீதித்துறை சார்ந்தவர்கள், 50% நீதித்துறை சாராதவர்கள்ன்றதையும் மறந்துடக்கூடாது. அதே மாதிரி குறைஞ்சபட்சம் 50% உறுப்பினர்கள். அந்த 100% தவிர அந்த 8 பேர்லேயே காமனாக சொல்கிறாங்க. ஓவராலாக பாதி அதில் எப்படி இருக்கணும் அப்படின்னா 4 நாளாக பிரிக்காமல் சொல்கிறாங்க. ஓகேவா? அந்த 8 உறுப்பினர்களில் பாதி வந்து எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, உமன், மைனாரிட்டிஸ்லாம் நிறைய கமிஷன்லாம் இருக்கும் தெரியுமா? தாழ்த்தப்பட்டோர் ஆணையம், பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம், பழங்குடியினர் ஆணையம்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த மைனாரிட்டிஸை சார்ந்தவங்களாம் வந்து இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரி, லோக்பாலுக்கு தலைவர் ஆகணுமா? என்ன தகுதி வேணும்? முன்னாள் சிஜேஐ. அது என்ன சிஜேஐ? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. முன்னாள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. ஓகேவா? நீதிபதி கிடையாது, தலைமை நீதிபதி. முன்னாள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. ஓகேவா? அதே மாதிரி அப்படி இல்லை அப்படின்னா முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதியாகவும் இருக்கலாம். ஓகேவா? முன்னாள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாகவும் இருக்கலாம், முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதியாகவும் இருக்கலாம். அடுத்தது ஊழல் எதிர்ப்பு கொள்கை, பொது நிர்வாகம், ஊழல் கண்காணிப்பு, நிதி, சட்டம் மற்றும் மேலாண்மை ஆகியவற்றில் 25 வருடத்திற்கு குறைவில்லாத அனுபவம் இருக்கணும் மற்றும் சிறப்பு அறிவினை பெற்றிருக்கும் நீதித்துறை சார்ந்த வல்லுநராகவும் இருத்தல் வேண்டும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரி, இந்த நீதித்துறை சார்ந்த நபர்கள் அப்படின்னு பார்க்கும்போது யாரெல்லாம் நீதித்துறை சார்ந்தவங்க 50%, சாராதவங்க 50%ன்னு பார்த்தோம்ல. நீதித்துறை சார்ந்தவங்கலாம் யாருன்னா முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி அல்லது முன்னாள் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி. உச்சநீதிமன்ற நீதிபதி அல்லது உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி 2 பேருமே முன்னாள். ஓகேவா? அதுவே நீதித்துறை அல்லாத நபர் 25 வருடம் குறைவில்லாத அனுபவம் பெற்றிருத்தல் வேண்டும். எதில் அனுபவம் இருக்குன்னா நிதி, பொதுத்துறை கிடையாது, பொதுவான அறிவு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்களில் வந்து 25 வருடங்களுக்கு குறைவில்லாத அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுன்றதையும் சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் தலைவர் உறுப்பினராக இருக்க முடியாது, இருக்கக்கூடாது அப்படின்னா எம்பியாக இருக்கிறவங்க லோக்பாலுக்கு தலைவராக இருக்க முடியாது, எம்எல்ஏவாக இருக்கிறவங்க லோக்பாலுக்கு தலைவராக இருக்க முடியாது. ஒழுக்கம் சார்ந்த விஷயங்களில் தண்டனை வாங்கினவரா நீ தலைவருக்கு நாட் எலிஜிபிள். 45 வயதுக்கு குறைவானோர் தலைவராக இருக்க முடியாது. அப்போ இந்த 45 ஏஜ்ன்றது ரொம்ப முக்கியம். பஞ்சாயத்து நகராட்சி உறுப்பினராக நான் லோக்பாலுக்கு தலைவராக இருக்க முடியாது. மத்திய மாநில அரசில் பணிபுரிந்து பதவி நீக்கம் செய்யப்பட்டவரா அவரும் லோக்பாலுக்கு தலைவராக இருக்க முடியாது. ஏன்னா ஊழலை தட்டி கேட்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதில் எப்படி கோர்ட்டு கேஸு, ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாலெல்லாம் நம்ம சேர்த்துக்க முடியும். அதே மாதிரி வேறு ஒரு ஜாபில் இருக்கிறவங்கள நம்ம எப்படி சேர்த்துக்க முடியும்? அரசியல் பொறுப்பில் இருக்கிறவங்கள நம்ம எப்படி லோக்பால் தலைவராக ஆக்க முடியுங்கிறது தான் அரசியலமைப்பு சட்டம் வந்து நமக்கு சொல்லுது. ஓகேவா? அதை வந்து நம்ம மறந்துடக்கூடாது. ஏன்னா இது ஊழலுக்கு எதிரான ஒரு அமைப்பு. ஓகேவா? அதே மாதிரி பதவி காலம் ரொம்ப 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 முக்கியம். 5 ஆண்டுகள் தலைவராக இருக்க முடியும். அதுக்கு முன்னாடியே 70 வயசு முடிஞ்சு போச்சுன்னா பதவி முடிஞ்சு போச்சு. ஓகேவா? 70 வயது வரைக்கும் பதவியில் இருக்கலாம். ஓகேவா? அப்படி இல்லை, அவருக்கு வந்து இப்போ ஒரு 60 வயசுன்னு வச்சுக்கோங்களேன், 65 வயசு வரைக்கும் பதவியில் இருப்பார். இப்போ அவருக்கு 68 வயசு இன்றைக்கி தான் அவர் பொறுப்பு ஏற்றுக்கிறாருன்னா 2 வருஷம் தான் பதவி. 70 வயசு முடிஞ்சிருதுல, அப்போ வந்து பதவி காலம் முடிஞ்சிடும். மொத்தத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது. அதுமாரி நியமனம், யார்ப்பா இவங்களை நியமனம் பண்ணுறது? குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்பவர். சரி, குடியரசுத் தலைவர் தன்னிச்சையாக வந்து தலைவரை தேர்ந்தெடுத்த முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படியெல்லாம் தேர்ந்தெடுக்க முடியாது. அதுக்குன்னு ஒரு குழு இருக்குது, தேர்வு குழு, பரிந்துரை குழு, செலெக்ஷன் கமிட்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பரிந்துரை குழு யார் ஒருத்தரை வந்து இவரை தலைவராக போடலாம்னு பரிந்துரை பண்ணுறாங்களோ அவரை வந்து குடியரசுத் தலைவர் லோக்பாலின் தலைவராக நியமனம் செய்வார். அந்த பரிந்துரை குழு யாரையெல்லாம் கொண்டது அப்படின்னா பிஎம், பிரைம் மினிஸ்டர், பிரதமர் இருப்பார், மக்களவை சபாநாயகர், லோக்சபாவோட ஸ்பீக்கர் இருப்பார், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர், ஓகேவா, ஆப்போசிஷன் பார்ட்டியோட லீடர் இருப்பாங்க. அதே மாதிரி இந்திய தலைமை நீதிபதி அல்லது அவரால் நியமிக்கப்படுகின்ற பதவியில் இருக்கும்
ஓகேவா, வேறு ஒருவர் ஓகேவா, அதுமாரி உச்சநீதிமன்ற நீதிபதி அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அவரால் நியமிக்கப்படணும் ஆனால் ஓகேவா. அதேமாரி இவர்கள் 4 பேர் சேர்ந்து இன்னொரு நீதிபதியை செலக்ட் பண்ணிக்கிறாங்க. யார்? பிரதமர், சபாநாயகர், எதிர்க்கட்சி தலைவர், இந்த இந்திய தலைமை நீதிபதி 4 பேர் சேர்ந்து இன்னொரு ஆளை சேர்த்துக்கிறாங்க, ஒரு சிறப்பு நீதிபதி. இவங்க எல்லாம் சேர்ந்து தான் அந்த பரிந்துரை குழு. இவங்கெல்லாம் சேர்ந்து யாரை தலைவராக போடலாம்னு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அவர் தான் குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுவார். தேடல் குழுன்னு ஒன்று இருக்குது, அது சர்ச் கமிட்டின்னு சொல்கிறாங்க. குறைஞ்சபட்சம் அதில் வந்து ஒரு 7 உறுப்பினர் இருப்பாங்களாம். அதில் 50% எஸ்சி எஸ்டி, உமனு, மைனாரிட்டிஸு, ஓபிசியாக வந்து இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் தலைவர்களாக வந்து நம்ம தேர்ந்தெடுக்கலான்னு சொல்லிட்டு நிறைய பேரை வந்து செலக்ட் பண்ணி அந்த குழுவுக்கு அனுப்புவாங்க. பெயர்களை தேர்வு குழுவுக்கு அனுப்புவாங்க. அந்த தேர்வு குழுவில் இருக்கிறவங்க அந்த பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர்லாம் சேர்ந்து ஒரு ஆளாக செலக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தேர்வு குழு தேடல் குழுவால் பரிந்துரைக்கப்படும் பெயர்களை தேர்ந்தெடுக்கலாம் அல்லது எடுக்காமலும் இருக்கலாம். ஓகேவா, ஜஸ்ட் ஒரு ரெஃபர் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அதுமாரி லோக்பாலின் அதிகார வரம்பு என்ன? பிரதமரை விசாரிக்கும், மத்திய அமைச்சர்களை விசாரிப்பாங்க, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தப்பு பண்ணால், ஊழல் பண்ணால் தட்டி கேட்பாங்க, மத்திய அரசின் ஏபிசிடி பிரிவு அதிகாரிகள், அரசிற்கு தொடர்புடைய ஆணையங்கள் மற்றும் சட்டத்தால் அமைக்கப்பட்ட அமைப்புகளில் உள்ள தலைவர் உறுப்பினர்கள் ஊழல் செஞ்சால் தட்டி கேட்பாங்க. அதேமாரி 10 லட்சத்திலிருந்து மேலாக அந்நிய நாட்டு நிதி உதவி பெறக்கூடிய அமைப்புகள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 10 லேக்குக்கு மேலே சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அமைப்புகளில் ஊழல் நடந்துச்சுனாலும் லோக்பால் அவங்க மேலே பாயும். அதேமாதிரி லோக்பால் செயல்பாடுன்னு பார்க்கும்போது பொதுமக்கள் லோக்பாலுக்கு புகார் அளிக்கலாம். எப்படியெல்லாம் புகார் அளிக்கலாம் அப்படின்னா, லெட்டர் போடலாம், தபால், இன்டர்நெட் மூலமாக, இணையதளம், மெயிலு, ஸோ இந்த மாதிரியெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய விவரங்களுடன் ஓகேவா, நம்மளுடைய டீட்டெயில்ஸோடு சொல்லியிருக்காங்க. அதுதான் இங்கே ஒரு பிரச்சனை. நம்மளோட டீட்டெயில்ஸ் கொடுத்தோம்னா நம்மளோட பேர் வெளியில் வந்துச்சுன்னா நம்ம இருப்போமா என்னன்றதே தெரியலல்ல. ஸோ அது வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய விவரங்களோடு சேர்த்து தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி முதல் கட்ட விசாரணை நடத்துவாங்க. விசாரணை செஞ்சு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, லோக்பாலின் விசாரணை பிரிவு, ஒரு விசாரணைக்குன்னு ஒரு டீமே வச்சுருக்காங்க, ஒரு விங்குன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி விசாரணை பிரிவு அல்லது சிபிஐ, சிவிசி, சிபிஐனா சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், அப்படி இல்லைனா சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனுக்கு விசாரணை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க லோக்பால். அதுமாரி லோக்பால் இருக்கை அப்படின்னு பார்க்கும்போது 1+2 இருக்கும். லோக்பால் இருக்கை அப்படின்னா அதை விசாரிக்கக்கூடிய அந்த அமைப்பு இருக்காங்களா லோக்பால். ஸோ அது வந்து 1+2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருடைய பேரை வந்து இவர் ஊழல் பண்ணிட்டாருன்னு சொல்லி கம்ப்ளைண்டில் இருக்காரோ அந்த அதிகாரியை வந்து விசாரிப்பாங்க. அடுத்தது என்னென்னா, வழக்கை வந்து முடிச்சு வைக்கிறது, துறை சார்ந்த நடவடிக்கை மேற்கொள்ள செய்தல். இவங்க வந்து பனிஷ் பண்ண முடியாது லோக்பால். இப்போ என்ன பண்ணலாம், உதாரணத்துக்கு ஏதோ ஒரு துறையில் வந்து ஒரு ஊழல் ஒன்று நடந்திருக்கு, எந்த ஒரு துறையாக வேணா இருக்கட்டும், அந்த துறையில் யார் வந்து ஹெட்டாக இருக்காங்களோ அந்த துறைக்கு வந்து பரிந்துரை பண்ணி உங்கள் துறையிலேருந்து அவர் மேலே வந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, லோக்பால் வந்து பரிந்துரை பண்ணுவாங்க. அதேமாதிரி சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வழக்குரைஞர் ஓகேவா, வழக்குரைஞர் பிரிவுக்கு பரிந்துரைத்தல். ஸோ இதெல்லாம் வந்து லோக்பால் செய்கிறது. அதே மாதிரி சிறப்பு நீதிமன்றம்னா என்னென்னா, லோக்பாலின் கட்டுப்பாடு அற்றது. லோக்பால் வந்து கட்டுப்பாடு அற்றது, நாட் அண்டர் லோக்பால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறப்பு நீதிமன்றங்கிறது லோக்பாலோட கட்டுப்பாட்டில் கிடையாது, உயர் நீதிமன்றத்துக்கு பொறுப்பானதுன்னு சொல்லியிருக்காங்க. சிறப்பு நீதிமன்றம் யாருக்கு வந்து கடமைப்பட்டவங்கன்னா, உயர் நீதிமன்றம் ஹைகோர்ட்டுக்கு பொறுப்பாக இருப்பாங்க. ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் கீழ் செயல்படும். யார்? இந்த ஸ்பெஷல் கோர்ட்டும் வந்து பார்த்தோம்னா ஊழல் எதிர்ப்பு சட்டம் இருக்குல்ல 1988, ஸோ அதன் கீழ் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாகும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. லோக்பால் தண்டிக்கலாம் முடியாது ஓகேவா, துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்கலாம். இதுமாரி அவன் தப்பு பண்ணிட்டானா அதை விசாரிப்பாங்க. விசாரிச்சுட்டு நீ எந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவன், அந்த டிபார்ட்மெண்ட்டில் என்ன பண்ணுவாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி உங்கள் டிபார்ட்மெண்ட்டால் தப்பு பண்ணியிருக்கு, ஊழல் பண்ணியிருக்கு, அவர் மேலே வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அவர் ஏதாச்சும் அதாவது கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி எப்படி சொல்கிறதுனா ஒரு ஆக்ஷன் எடுங்க அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பாங்க, நடவடிக்கை எடுக்கிறது ஓகேவா. அதேமாதிரி சிறப்பு நீதிமன்றம் வந்து தண்டனை கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. லோக்பால் தான் தண்டனை கொடுக்க முடியாது, சிறப்பு நீதிமன்றம் தண்டனை கொடுக்கலாம். ஏன்னா நீதிமன்றம் அது கோர்ட்டு ஓகேவா. ஸோ அடுத்தது வழக்கு காலம் வந்து முதல் கட்ட விசாரணை அப்படின்னு பார்க்கும்போது 3 மாதம் ஓகேவா, அல்லது மேலும் 3 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஃபார் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றது முழு விசாரணை, அது வந்து 6 மாதம், அப்படி இல்லைனா 6 மாதத்துலேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ட்ரையல் அப்படின்னா சிறப்பு நீதிமன்ற விசாரணைங்கிறது 1 வருஷம் அல்லது 1 வருஷத்துக்கு இன்னும் எக்ஸ்டெண்ட் வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் இது ரொம்ப முக்கியம் கிடையாது. அடுத்தது என்னென்னா, லோக்பால் மீது மேல்முறையீடு, அப்பீல் அப்படின்றது போக முடியாது. லோக்பால் மீது மேல்முறையீடு செய்ய முடியாது. மொத்தத்தில் நமக்கு லோக்பால் எந்தெந்த பாயிண்ட்டுனா அப்பீல் போக முடியாதுன்றது தெரிஞ்சுக்கோங்க. ப்ளஸ் வந்து தண்டிக்கக்கூடிய அதிகாரம் கிடையாது, ஆனால் ஸ்பெஷல் கோர்ட் வந்து தண்டிக்கலாம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் இந்த லோக்பால் இருக்கை விசாரணை செய்கிறது, முதல் கட்ட விசாரணையெல்லாம் கதையாக தெரிஞ்சுக்கோங்க, மற்றபடி இதெல்லாம் முக்கியம் கிடையாது. அதுமாரி யாரெல்லாம் வந்து இவங்க தட்டி கேட்பாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அதுமாரி பரிந்துரை குழுவில் இருக்கிறவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. தேடல் குழுலாம் அவ்வளோ நமக்கு முக்கியம் இல்லை.
பதவி காலம் அப்படின்றது ரொம்பவே முக்கியமானது. யாரெல்லாம் தலைவராக இருக்க முடியும், யாரெல்லாம் இருக்க முடியாதுன்றதையும் தெரிஞ்சுக்கணும். அந்த 50% ஆள் நீதிமன்றம், அதாவது நீதித்துறை சார்ந்தவர், நீதித்துறை சாராதவர்கள் யாரெல்லாம் இருக்க முடியும் அப்படின்றதெல்லாம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். அதுமாதிரி இதெல்லாம் மசோதா எப்போ அறிமுகப்படுத்தினாங்க, எப்போ ராஜ்யசபா, எப்போ லோக்சபா, எப்போ பிரசிடென்ட்டோடைய கையெழுத்து, அதுமாரி எப்போ நடைமுறைக்கு வருது, லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் 2013 இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அந்த இந்திரா காந்தி பீரியடில் வந்து நமக்கு வேண்டாம். அதேமாரி சாந்தி பூஷன், அதுமாரி 2வது நிர்வாக சீர்திருத்த ஆணையம், ஸோ 1வது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் பரிந்துரை பண்ணியிருப்பாங்களா அது. எல்எம் சிங்வி 1963 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஆம்புட்ஸ்மேன் அப்படிங்கிறது முக்கியம், அசோக்குமார் சென்னு. அதுமாரி லோக்பால் சமஸ்கிருதம், மக்கள் பாதுகாவலன் இதெல்லாமே நமக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ஊழலுக்கு எதிரான அமைப்புடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.